இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ஹேர் மாஸ்க் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து எக்கு தான். எக் வந்து நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீனை கொடுக்கும். இது வந்து கெரட்டின் பில்டிங் ப்ரோட்டீன்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஸோ வீக்கான ஹேர் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஹேருக்கு நல்ல சைன் அண்டு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுவோம். நம்ம ஹேரோட டெக்ஸ்சரே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து கர்ட். ஓகேவா? இது வந்து நம்ம ஹேருக்கு ஒரு கண்டிஷ்னராக வேலை செய்யும் அண்டு டேண்ட்ரஃபோட ஃபைட் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கேல்ப்ல இச்சினஸ், இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணும். அண்டு நம்ம ஹேர் வந்து நல்லா பவுன்சியாகவும் வால்யூமாகவும் காட்டும். சில பேருக்கு வந்து இந்த எக்கோட அந்த எல்லோ யாக் சேர்க்குறதுனால ஸ்மெல் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை விட நீங்கள் வந்து ரோஸ்மெரி ஆயில் ஆர் எசென்சியல் டீ ட்ரீ ஆயில் இந்த மாதிரி லாவெண்டர் ஆயில் உங்களுக்கு பிடிச்ச எசென்சியல் ஆயிலை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக இந்த ஸ்மெல் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் 1 ஸ்கூப் ஆலோவேரா சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை நல்லா டீடேங்கிள் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வந்து உங்களோட வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேரோட ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ்னு 3 மந்த்ஸுக்கு பண்ணாலே நல்ல விசிபிளாக ரிசல்ட் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.